சட்டத்தை உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம். அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஆன்மாவான நீதித்துறையின் சுதந்திரத்தை உயர்த்தி பிடிப்போம். தாக்காதே 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 நீதித்துறை சுதந்திரத்தை தாக்காதே 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 நீதித்துறை சுதந்திரத்தை தாக்காதே 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 வலதுசாரி ஜெகதீப் தங்களை கண்டிக்கின்றோம் துணை குடியரசுத் தலைவரை கண்டிக்கின்றோம் நீதித்துறையின் மீது அவதூறை அள்ளி வீசும் ஜெகதீப் தங்களை கண்டிக்கின்றோம் அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் ஜெகதீப் தங்களை கண்டிக்கின்றோம் சட்டம் இயற்ற நாடாளுமன்றம் நிர்வாகம் செய்ய நிர்வாகத்துறை நீதி பரிபாலன் நீதித்துறை வகுத்து கொடுத்த அரசியல் அமைப்பு மதிக்க தெரியாத தற்குறியே அரசியல் அமைப்பு பதவியிலிருந்து உடனே விலகு நிர்வாகத்துறையின் தலைமை தாங்கும் அமைச்சரவை அமைதி காக்குது போஸ்ட் மாஸ்டர் ரப்பர் ஸ்டாம்பலாம். ஜனநாயக அமைப்பில் மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர் நீதிமன்றங்களை குறைத்து மதிப்பிட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை தவறாக விமர்சிப்பதை எதிர்த்து ஓரணியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்திற்கு சிதைவு என்பதல்ல, வெறும் சிராய்ப்பு வந்தால் கூட அதை காக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் மட்டும்தான். அந்த பணியை நாம் எப்போதும் தவறாமல் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் வந்த தீர்ப்பு ஏதோ ஒரு தமிழக அரசு தமிழக ஆளுநருக்கு எதிராக வாங்கிய தீர்ப்பாக நாம் பார்த்திடக்கூடாது. தமிழக மக்கள் எப்போதும் போற்றி வரும் மாநில சுயாட்சியை தூக்கி பிடிக்கும் தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே கேசவானந்த பாரதி வழக்கில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்டை மீண்டும் திருத்தம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்திலும் பேசுகிறார்கள், வெளியிலும் பேசுகிறார்கள். இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பை சரியாக விமர்சிக்கக்கூடிய உரிமை யாவருக்கும் உண்டு. ஆனால் அந்த தீர்ப்பை நியூக்ளியர் மிசைல் என்று கூறி விமர்சிப்பது ஒரு ஜனநாயக அமைப்பில் மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை விமர்சிப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை எதிர்த்து நிற்க வேண்டியது, எதிர்த்து போராட வேண்டியது, அவர்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டியது வழக்கறிஞருடைய கடமை. அந்த கடமையை இந்த சங்கங்கள், வழக்கறிஞர்கள் அணி சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து செய்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போக்கை கண்டிக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கடமை இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். போராடிட்டு இருக்கோம். இந்த பிஜேபி அரசு இந்த ஃபட்வா மசோதால நீதித்துறை சொல்லக்கூடிய விஷயங்களை கருத்துல கொள்ளணும். இந்த மாதிரி மிரட்டல் விடுக்கக்கூடிய விஷயங்களை என்னைக்குமே வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ பயப்பட மாட்டோம். உங்க அச்சுறுத்தலுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் என தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முன்னெடுக்கும். அது மட்டுமல்ல, ஜெயதீப் தங்கர் சொல்றார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கின்றது. அப்ப சட்டமன்றம் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையா? அப்ப சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானத்தையும் அந்த ஒட்டுமொத்த மசோதாக்களை நிறுத்தி வைத்த அந்த ஆளுநரை கண்டிப்பதற்கு இந்த துணை குடியரசுத் தலைவருக்கு துப்பு இல்லை. ஆனால் நீதிபதிகளை மிரட்டுவதற்கு இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்திய அரசியல் அமைப்பு சட்ட பதவிகள் அனைத்தும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. இதை உரத்த குரலிலே ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகமும் நீதிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த முன்னெடுப்பை எடுத்த அனைத்து வழக்கறிஞர் சங்கத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தேசத்திலே? இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கடந்த ஒரு மாத காலத்தில் 2 முக்கியமான உத்தரவுகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று, ஆளுநருடைய அதிகாரம் குறித்தும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் குறித்தும் ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. அந்த உத்தரவு என்ன சொல்லுது? இன்றைக்கு ஒரு மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவை இன்றைக்கு ஆளுநர் 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அதே போன்று மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் 3 மாத காலத்திற்குள்ள ஒப்புதல் தரணும் சொல்லி இருக்கு. இதுல என்ன தவறு இருக்கிறது? அரசியலமைப்பு சட்டத்திலே சரத்து 200 எவ்வளவு விரைவாக மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு எதுவும் டேட் ஸ்பெசிஃபை பண்ணல. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு கால வரையறையை இன்றைக்கு ஆளுநர் மீதும் குடியரசுத் தலைவர் மீதும் இன்றைக்கு அந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது எந்த வகையில் தவறாக இருக்க முடியும்? அப்படி அந்த உத்தரவிற்கு மீறி உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்றைக்கு ஆளுநருக்கு எதிராகவும் குடியரசுத் தலைவருக்கு எதிராகவும் இன்றைக்கு சரத்து 142 கீழே வந்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டோம்னு சொன்னா உச்சநீதிமன்றத்தை மிரட்டக்கூடிய வகையில இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய ஒரு குடியரசு துணைத் தலைவர் செயல்படுகிறார் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்? இன்றைக்கு குடியரசுத் தலைவர் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவரா அல்லது உச்சநீதிமன்றம் அதிகாரம் படைத்ததா என்பதல்ல இன்று கேள்வி. இன்றைக்கு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு நாட்டில் அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாக இருக்க முடியும். ஆக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஒரு பாதுகாவலர்களாக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய சுதந்திரமான செயல்பாட்டின் மீது ஒரு தாக்குதலை இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய அரசு செயல்படுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்ற வகையிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு